கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவ பக்தியற்ற மனுஷங்களுடைய பொல்லாப்பான செயலுக்காக அவங்கள ஜல பிரளயத்தினால கர்த்தர் அழிச்சாருன்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறத கடந்த ஒரு சில தினங்களாக தியானித்தோம். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு சந்ததிகள் பெருக ஆரம்பிச்சுது. கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு அவங்கள நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள்னு சொன்னார். அப்படி விருத்தி அடையும் போது ஒரு பக்தியுள்ள சந்ததியை தேவன் எதிர்பார்த்தாரு. ஜனங்கள் எண்ணிக்கையில் பெருகுனாங்க. ஆனால் தேவ பக்தியில் பெருகவே இல்லைன்றதை நாம் 9, 10, 11 அதிகாரத்தில் ஆய்வு செய்யும்போது அறியலாம். இப்போது ஜனங்கள் தங்களுடைய குடியிருப்புக்காக இடத்தையும் கட்டமைப்பையும் உருவாக்க தங்களுடைய விருப்பப்படி திட்டமிட ஆரம்பித்தாங்க. அதுக்கு எல்லாருமே ஒருமனப்பட்டாங்கன்னு நாம் பார்க்குறோம். ஆமாம், பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள்னு ஆதியாகமம் 11:4 வாசிக்கிறோம். ஜனங்கள் ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஒப்பான வாழ்க்கையை இவங்களும் வாழ ஆரம்பித்தாங்க. பிள்ளைகளை பெற்றாங்க. ஆனால் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை வளர்க்க தவறினாங்க. என்ன காரணத்தினால பூமி அழிக்கப்பட்டதோ அந்த காரணத்தை ஜனங்கள் வெகு சீக்கிரமாக மறந்து போனாங்க. அவங்க அன்றாட வேலைகளை செய்ய தேவன் எந்த தடையும் போடலை. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் முழு சுதந்திரமாக எல்லாத்தையுமே அனுபவித்து வாழ வாய்ப்பு பெற்றிருந்தாங்க. ஆனால் அவங்க செஞ்ச எல்லா காரியத்திலையும் அவங்களுடைய உள்ளம் தேவனுக்கு விரோதமாக இருந்துச்சு. தங்களுடைய உள்ளத்தில் பெருமையோடு இருந்தாங்க. தங்களை தடுக்க யாருமே இல்லை, இருக்கவும் கூடாதுன்னு நினச்சாங்க. தாங்கள் செய்கிறது ஒன்றும் தடைப்படாதுன்னு நினச்சி தங்களுடைய உள்ளம் விரும்பிய காரியங்களை நடப்பிச்சாங்க. அதனால் தேவன் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறத மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவங்க பாஷையை தாறுமாறாக்குவோன்னு சொன்னார். அப்படியே கர்த்தர் அவங்கள அந்த இடத்துல இருந்து பூமியின் மீதெங்கும் சுதறி போக பண்ணினார். அப்போது நகரம் கட்டுறத விட்டுட்டாங்க. ஆம் பிரியமானவர்களே, ஒருமிச்சு பாவ செயல் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தேவனுக்கு பிரியமாக பயபக்தியோட அவர் விரும்பக்கூடிய வண்ணம் வாழ்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. பாவத்துக்காக பலத்து கொள்றதும் பக்கபலமாக இணைஞ்சு கொள்றதும் பழக்கமாக இருந்துச்சுன்னா நம்மளை பரிசோதனை செய்வோம். பரிசுத்த வாழ்வுக்காக இணைய முடியாதபடி பல காரணங்களை நாம் அடிக்கிடுறோம். இன்றைக்கி சபைகளில் ஒற்றுமை இல்லாதது எவ்வளவு வேதனையான காரியம். சினிமா பார்க்க இணைவோம், சுற்றுலா போகிறதுக்கு இணைவோம், ஹோட்டல் போய் சாப்பிட்றதுக்கு இணைவோம். ஆனால் தேவ பக்தியை வளர்க்க இணைகிறதுல நமக்கு இருதயம் இருக்கிறதே இல்லை. பலர் பாவம் செய்ய பங்காளிகளை தேடுறது உண்டு. இதை வேதாகமும் நமக்கு தெளிவாக நீதிமொழிகள் புத்தகத்தில் விளக்கி இருக்குது. எங்களோடைய வா ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாகன்னு நீதிமொழிகள் 1 அதிகாரம் நமக்கு ஆலோசனை சொல்லுது. துன்மார்க்கரோடு இணைய வேணான்னு சொல்கிற வேதம் இதோ சகோதரர் ஒருமிச்சு வாசம் பண்ணுறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானதுன்னு சொல்கிறத நாம் வாசிக்கிறோம். ஆமாம், தேவ ஆவியினால் இணைக்கப்பட்ட நாம் ஒரு மனம் ஒற்றுமையை காத்துக்கொள்வோம். தேவனுக்கு பிரியமான வாழ்வை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்வோம். நம்ம ஒன்றா இருக்கிறதையே தேவன் விரும்புகிறாரு. அவருக்கு விரோதமாக வாழ்கிறதுக்கு இல்லை, பரிசுத்தமாக வாழ நாம் இணைஞ்சிருப்போம். இன்றைக்கி நாம் நம்மளை நேரம் எடுத்து சிந்திப்போம். நம்ம யாரோட எதுக்காக இணைஞ்சிருக்கிறோன்றத இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திக்க அழைக்கப்படுறோம். கர்த்தர் நமக்கு தெளிவை கொடுக்கட்டும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.